இன்னொன்று, நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா தான், நல்ல உடற்பயிற்சி செய்யணும்னா ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியம் வந்தா இறை நம்பிக்கை வரும். உடல் பலமா இருக்கணும். உடல் அதுதான் அவன் விவேகானந்தர் உடலை உறுதிப்படுத்தணும். பி ஏ ஃபுட்பால் பிளேயர்னா கடவுளை கும்பிடணுமானா இல்ல ஃபுட்பால் பிளேயரா இல்லை. அந்த ஒரே நோக்கம் வருது பார்த்தியா, அது மாதிரி இறைவனை தவிர உனக்கு வேற இறைவனை நம்புங்கள். வெறும் கோயில் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தெல்லாம் சொன்னேன். திருநெல்வேலியில் ஒரு முருகன் கோயில்ல அப்பெல்லாம் அரங்காவலர் ஊர்ல அவங்க அப்பா மாதிரி பெரியவங்க எல்லாம் அந்த ஊர்ல அரங்காவலரா இருப்பாங்க. இப்பதான் எல்லாரும் வந்துடுறாங்க அரங்காவலரா, ட்ரஸ்டின்னு போட்டுறாங்க. அதில் ஒரு குரூப் வந்துட்டானுங்க. வந்த உடனே இந்த சூரனை தூக்கிட்டு ஆடலான்னு அவனோட இந்த அரங்காவலர் புது அரங்காவலர் கூட சொல்லியிருக்காரு, இந்த தடவை ஆட்டம் நல்லா இருக்கணும், நான் அரங்காவலர் ஒரு தலைவர் ஆயிட்டேன், அதனால சாராயக்கடையில் போய் குடிச்சுக்கிடுங்க எல்லாரும். துட்டுன்னா அங்கே அக்கௌண்ட் இருக்குங்க, சாராயக்கடையில் அக்கௌண்ட் இருக்கவங்க தான் அரங்காவலர் தலைவர். அம்மன்னா முருகன் என்னத்துக்காக கிடைச்சிட இவனும் சாராய கடைக்கு போய் சூரனை கீழே வச்சுட்டு குடிச்சிட்டானுவான். குடிச்சிட்டு கடைக்காரன் துட்டு கேட்கான், அல்ல தலைவர் தருவாங்க. அவன் ஏற்கனவே 5000 ரூபாய் பாக்கி, துட்டை கொடுத்துட்டு சூரனை தூக்குனான். இப்போ முருகன் வேலையோட ரெடியா இருக்கார், சூரன் சாராய கடையில் இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அந்த பட்டர் ரொம்ப புத்திசாலி. பட்டர் என்ன பண்ணியிருக்கான், முருகன் காதல சொல்லியிருக்கான், சாமி சூரன் வருகையில் ஏதோ தாமதம் ஏற்படுது, அதனால அரங்காவலர் குழு தலைவரையே சூரன் நான் நினைச்சு நீங்க கொன்றுங்க, நம்ம அடுத்த வருஷம் வேற ஒழுக்கம் இருக்கான்னு கேட்க. போலிச்சாமி ஆடலாமா? ஒரு பெரிய துறவி இருக்காரு கோயம்புத்தூர்ல, என்ன கூட்டு போயிட்டாங்க. அது ஒரு பையன் சொல்லிக்கான், கூட்டு போகாத நம்ம அண்ணன் மன பிரச்சனை பண்ணுவாங்க. நான் உள்ள பண்ணவனே கேட்டா ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டான், ஒரு பெரிய தங்க வளையம் காலில் போட்டிருக்கான். நான் சொன்னேன், ஐ டு நாட் அக்செப்ட் யூ ஆஸ் எ saint. நீ ஒரு நல்ல துறவின்னா நீ கீழே இருக்கணும், நான் அதுல உட்காரணும்டா. நீ உன்னை துறவின்னு காட்டுக்கிறதால மேல இருக்க, நீ எப்படி துறவின்னு கேட்க? கேடு மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் முக்கவை நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே இன்றி வீடும் சேக்கடார் சொல்றாரு. துறவினா என்ன தெரியுமா? அவன் முன்னால ஒரு ஓடும் பொண்ணு கிடந்தா ரெண்டுமே ஓடும் நினைச்சுட்டு போவான். ஒரு துறவி என்ன பண்ணா, நடந்து போது தங்கம் கிடந்திருக்கு, காலுக்கு மணலை போட்டு மூடி இருக்கான். அப்புறம் விவேகானந்தர் சொன்னாரா, நீ மடத்துக்கு வராதேன்ட்டாரான். என்ன நீ இன்னும் தகுதி வரல, உனக்கு என்னன்னு, உனக்கு தங்கம்னா வேறுபாடு தெரியுதுன்னு. இன்னொரு துறவி என்ன பண்ணிருக்கான், ஆத்துல வந்திருக்கான். வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை இந்த பக்கம் போனதுக்கு தோல்ல தூக்கி அந்த பொம்பளை ஏற்றி அந்த கரையில விட்டுட்டான். கூட வந்து துறவி கேட்டுட்டாரு, அந்த பெண்ணை நீங்க தோல்ல கொண்டு வந்து இறக்கிட்டீங்களேன்னு. நான் அப்பதே இறக்கிட்டேன்னு இருக்கான். நீ இன்னும் சுமந்துட்டு இருக்க மனசுக்குள்ள, நான் இறக்கிட்டேன்டா. அது மாதிரி ஒரு ஏழை பெண், இடையர் உலகத்து பெண் கங்கை கரையில ஒரு சாமியாருக்கு பால் கொடுத்துருக்கா தினசரி. ஒரு நாள் போற கங்கையில வெள்ளம் அதிகமாயிட்டு, சாமிகிட்ட கேட்க, நான் திரும்ப ஊருக்கு போகணுமே, என்ன சாமி பண்ண? ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போட்டார். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி கங்கைக்கு மேல நடந்தே போயிட்டா வீட்டுக்கு. மறுநாள் வந்து பால் கொடுத்தா. சாமியார் எப்படி வந்தா, வெள்ளம் கூடிட்டு, நீங்க தானே ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு வந்துட்டேன். சாமியார் வந்து பார்த்துருக்கான், இந்த போல ஓம் நமச்சிவாயன் மேல நடந்து வந்தா பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வேட்டியை தூக்கிட்டு இறங்கியிருக்கான். கங்கை இழுத்துட்டு போயிட்டு வர கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், ஏன் சாமி என்ன அவளை மட்டும் வெட்டல, நீ நம்பல, வேட்டியெல்லாம் தூக்கணும்னு நினைஞ்சிருவாங்க, அவ சேலை கெட்ட சேலையோட நடந்தாவா, என்ன நம்பினாடா நீ பிராட். சாமியார் கூட அப்படித்தானே இருக்கான். ஒண்ணு வேண்டாம், ஒரு சாமியாரை வாங்கி அடிங்க, அழுதான்ல. அவன் எப்படி சாமியாரு, உடம்புல வெளியெல்லாம் வரைக்க விடாத அவனுக்கு. நான் அந்த சாமியார்ட்ட ரொம்ப ரகலை பண்ணிட்டேன். நீ உன் பொண்டாட்டியே பாதரசம் கொடுத்து கொண்டுட்டா, உன் மேல எஃப்ஐஆர் இருக்கு, பரமசம் போட்டிருக்காரு. ஸோ யூ கேனாட் டீச், நீ எனக்கு சொல்லித்தரவே முடியாது. ஏன்னா சேக்கலார் சொல்றார், என்ன பண்ணணும், உனக்கு எதுலையும் வேறுபாடு தெரியக்கூடாது. அதுதானே உலகலாம் உணர்ந்தோதற்கதியவன் நிலவராது இளையமறிவனே அழகை சோதி நம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை. நீங்க நேற்று சிதம்பரத்தில் நிற்கும்போது எனக்கு அழுக வந்து, மாணிக்கவாசர் சொல்றாரு, கடவுள் எப்படி உனக்கு கிடைப்பான், அழுதால் அவனை பெறலாமேங்க, அழுதால் அவனை. ஆனா சில பேர் அழுறது சாமிகிட்ட விவரம் கேட்கணும். என்னால என்ன கேட்கத்தான் இங்க எதுவும் கொடுக்க மாட்டேக்கானே. மூதேவி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருக்கான், இவனுக்கு பயன்படுத்திருக்கேன். நான் பெரிய விடுதிகளை தங்குவேன், ஆனா ஏழை கடையில தான் போய் சாப்பிடுவேன். அவன் கடையில தான் இட்லி நல்லா இருக்கும். இவனுக்கு ஒரு அட்டையெல்லாம் கொண்டு கொடுக்கானுவோ கையில. எல்லா ஹோட்டல்லையும் லைட்டை வேற அடைச்சிருக்கானுவோ. பெரிய ஹோட்டல் எங்க லைட்டு தெரியுதாயா கண்ணுக்கு, எங்க சாம்பாருக்கு சட்னி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. என் மாப்பிள்ளை ஒருத்தர் மெட்ராஸ்க்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போயிருந்தேன். அவனும் அந்த அட்டை எடுத்து வச்சுட்டே இருந்தான்.
நீ என்னையே பார்த்தான், என்னெல்லாம் மாப்பிள்ள என்ன சின்ன பிள்ளைகளை படிக்காதது எவ்வளவு தப்புன்னு இப்பதானே தெரியுது. ஹோட்டல் அட்டை நீ எதுக்கு படிக்கணும், அதெல்லாம் வாங்கவே கூடாது, வச்சிரு, இட்லி இருக்கான்னு கேளவன்ட்டேன். அவன் அரியலூர் பையன் தான் சாப்பாடுக்கெல்லாம் நம்ம வந்திருக்கான். இவன் அவனுக்கு ஷூவை போட்டு போவை கட்டியிருக்கானுவா. இவன் உடனே அவன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கான் சாப்பிட போறேன். எனக்கு உங்களையெல்லாம் புரியலையா அந்த மனிதர்களை? ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா, சட்னி கொண்டான்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ், என்ன பிச்சை எடுக்க துட்டு கொடுத்தானே சாப்பிடுத, வெள்ளக்காரனா இவனை கொண்டான் ஐயா இந்த தமிழனை. ஏன்னா ஹோட்டலுக்கு போயிருக்கான், பரிமாறுற தம்பிங்க வா சட்னி ஊத்துன்னு சொன்னேன். ப்ளீஸ் வேற கொஞ்சம் சட்னி. நான் சொல்லேன் பஸ் ஸ்டாண்ட்லேயே பிச்சை எடு, அதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வர என்னையா எனக்கு புரியல இல்லைங்களா? பூரா இருட்டா தானே இருக்கு. ஒரு ஹோட்டல்லையும் லைட் இல்லையே. இட்லி கட்டேன்னா ஹோட்டல் நம்மளை கேவலமா பார்ப்பான். என் மெட்ராஸ்ல ஒரு பிளேட் இட்லின்னா இட்லி இட்லி பீஸாங்கானே, அது முதல் எழுத்தே நல்லா இல்லையே, அது எப்படி திங்கானுவா? நார்வே நாட்டுல பிச்சைக்காரங்க பிச்சை எடுப்பானுங்களா, அந்த பிச்சை எடுத்த பொருளை பூரா ஒன்னா சேர்க்கறதுக்கு பன்ல வச்சு அமைக்கி சாப்பிட்டுருக்கான். அதான் பீஸா. பிச்சைக்காரன் சாப்பிட்டு தான் சாப்பிட்டானு, அது பெருமையா சொல்றாங்க. இன்னைக்கு கூட நாங்க பீஸா சாப்பிடலாம், எண்ணத்தையோடு சாப்பிட எனக்கு என்ன ஜீரணமாகுமா? அது நைட்டு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டு நல்ல கண்ணன் இருக்கால கமெண்ட் ஸ்பாட்ல, நைட்டு 2 வாழைப்பழம் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டாரு படுத்துருவான். 90 வயசுல ஆரோக்கியமா நடந்து வர்றாரு பார்த்தீங்களா? பெண்கள்ட்ட எல்லாம் கேட்கமா, பிள்ளைகள் எல்லாம் அன்பா வச்சுக்கிடுங்க, பாசமா வச்சுக்கிடுங்க, வீட்டுக்காரங்க அன்பா இருங்க, அவனும் எங்க போவான்? இந்த மாதிரி அனுசரிச்சு கொண்டு போங்க, ஒண்ணு நம்ம வேற வழி கிடையாது. அதான் பக்தி. சாமி கும்பிடுறது இல்லை, அவனை அவர் அன்பா வச்சு அவனை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது. எத்தனை வீட்டுல வச்சிருக்காங்க ஐயா? நகை கடைக்காரன் பூரா என்ன விளம்பரம் பண்ணுவாங்க? செம்மானூர் ஜுவல்லர்ஸுங்க இங்க வர நகை பண்ணி நிக்கலாவா? ஒரு குண்டிமணி தங்கத்துக்கு சங்கடப்படுற ஏழை பெண்கள் இருக்க இடத்துல அந்த விளம்பரம் போடலாமாயா? அதுவே ஒருத்தவங்க தான், நான் தான் கடவுளுங்க ஒரு சாமியாரு. அவங்க ஊர்ல போய் கேட்டா நாங்க அடிச்சுதான் துரத்தணும், உங்க ஊர்ல வந்து பெரிய ஆள் ஆயிட்டானாங்க. கர்நாடகத்துல போய் கேட்டா அவன் சொல்லுவான், அந்த கோயம்புத்தூர் சாமியார நாங்க அடிச்சு விரட்டிட்டோம், நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை, ஆசை. ஆசை தானே புத்தன் சொன்ன ஆசை வேற, தமிழ் வேற மாதிரி சொல்லுது. ஆசை ஆசை இறந்தீர்கள், ஆசை இறந்தீர்கள் திருமலர் சொன்னான். ஆசை இல்லாம போயிரு. யாருல? கடவுள் மேல கூட ஆசை இல்லாம போங்கட்டான். பற்றுக பற்றுக பற்றுத்தான் பற்றினே பற்றுக பற்று விட இருக்குங்கலாம் வெள்ளுவேன் தான். தமிழ்ல இல்லாததே கிடையாதுயா. இங்கிலீஷும் தெரியல இந்த பிள்ளைகளுக்கு. இங்கிலீஷ்ல பேசணும், தப்பு தப்பா பேசாம. ஒரு பையனை கூட தாய்மாமக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் கேட்டேன், மதர் அங்கிள்ட்டான். அம்மாவுக்கு மதர், மாமாக்கு அங்கிள். மெட்டர்னல் அங்கிள் தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள் தெரியல. லீவ் லெட்டர் எழுதி சொன்னா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ்னு எழுதணும். அப்புறம் எங்க ஹெட்மாஸ்டர் சொன்னார், அது லெட்டர் எழுதிக்கான்னு படிச்சு பாருனாரு. நான் சொன்னா சரியா தானே எழுதியிருக்கேன், தங்கச்சி கல்யாணம் தான் இந்த பையன் தான் சம்பாதிச்சு செலவு பண்ணணும். சோ ஹி சஃபரிங். அவர் சொன்ன விளங்கா பையன், அவருக்கு சொல்லி கொடுக்காத. நான் என்ன சொன்னேன், விடுமுறை தமிழ்ல எழுதி கேள. என்னங்க சொல்றீங்க? எவனும் கம்பன் என்ன பெருமை? ராமாயணம் பண்ணா ஒரு பக்கம், சோழ மன்னன் அவ்வளவு நாள் இருக்கான். சோழ மன்னன் ஒரு நீதி தவறுன வேலையை செய்யணும். காதலிச்சதுல இவன் பையனை மட்டும் சொல்றான், அம்மாவை காப்பாற்றுறான். மன்னவன்மையோ வடநாடு உள்ளதோ உன்னை எரிந்தோ தமிழ் யுவதினே என்னை விரைந்தற்று கொள்ளாத வேந்துண்டோ வந்தோ குரங்கற்று கொள்ளாத கொம்புன்னா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மன்னனை பார்த்து பேசியிருக்கான். மன்னர்கள் பூரா ஜனநாயக ஆட்சி நடத்திருக்கானே, அவ்வளவுதான் சொல்லுவோம். மன்னனை பார்த்து கண்ணகின்னு ஒரு பெண் தனியா போய் அவளால ஒரு மன்னனை கேள்வி கேட்க முடியலையா? அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாவலும் உரைசால் பத்தினியும் உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வனை விழுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வனை சிலம்பின் காரணமாக பீதியா. வள்ளுவர் சொல்றார், ஊழில் பெருவில் யாவல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். நம்புங்க விதி கொள்வே. நம்ம கடவுள் அதைத்தான் வகுத்திருக்கான். நல்ல கும்பிடுங்க, எந்த கோயிலையும் கும்பிடுங்க. நம்மாழ்வார் சொல்றார், அவரவர் தமது அறிவறி வகுவகை அவரவர் இறைவன் என்னடி அனைவர்கள் அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் விதி வழி. நம்மாழ்வார் சொல்றாரு, அவன் விதிக்கு அவனவனுக்கு ஒரு கடல், அந்தந்த கடல் அவன் கும்பிடுறான், சண்டை போடாதீங்க. எங்க தேவரேட்ட வந்தாரு, முனியசாமிக்கு பூஜை பண்ணுனாரு. என்ன பண்ண? 1000 ரூபாய் கொடுங்கன்னாரு, கொடுத்துட்டேன். ஊருக்கு போய் பார்க்க முனியசாமின்னு ஒரு பனை மரத்தை காட்டுறாரு. பனை மரத்துக்கெல்லாம் சாராய் பாட்டில் வச்சிருக்காரு, சுருட்டு வச்சிருக்காரு, ரொட்டி வச்சிருக்காரு. என்னன்னா முனியசாமிக்கு தான் பிடிக்குங்கிறாரு. ஒண்ணும் கிடையாது.
அவர் எதெல்லாம் உண்பாரோ அதெல்லாம் கடவுளுக்கு நைவேத்தியம் வைப்போம். நம்ம வெண்பொங்கல் சாப்பிடுவோம், வெண்பொங்கல் வச்சு பூஜை பண்றோம். அது என்னது? அது அந்த கிறிஸ்தவர் நம்மகிட்ட வந்து பின்பற்றிருக்காங்க. இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றின்னு மேஜையில் உட்காந்து சொல்லுவாங்கல்ல, நம்மளால என்ன பண்றான்? வெண்பொங்கல் சாப்பிட்டா அவருக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு அதை சாப்பிடலாம். இதுக்கு சட்டை கோயில்ல இளவெடுத்திருந்தானோட எங்க தென்பாண்டி நாட்டெல்லாம் கோயில்ல கொடைன்னா 5000 போலீஸை கொண்டு அந்த உள்ள வச்சிருக்கோம். என்னன்னு எப்படி விட்டு விழுவுறான்? யாரை வெட்டுவாங்க? பூசாரி பயந்துட்டு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை போன பூசாரியை காணலையேன்னு விடிய காலமே கொண்டுட்டாங்க. அப்போ வேற பூசாரிங்க விடிய காலத்துல சாயங்காலம் இவன் எப்படி வந்தான்னு இவனும் வெட்டுவான். அந்த தைரியத்திலும் ஒரு படத்துல வடிவேல் இந்த பிரசாந்த் பாய் கூட நிற்பான் தெரியுமா? யாவெல்லாம் கல்லெறிஞ்சிருந்த அந்த பூசாரி தெரியுமா? அதான் உள்ள பூசாரியா கவுடி போயில இருக்கானுமா வடிவேலு. அந்த பேர் நல்ல பேர். ரெண்டு அப்பவும் பேசுவான் வடிவேலு. எப்பா மதுரையில நீ சின்ன பிள்ளையில பேசணும்லாம் கேட்டுதான்ப்பா நம்ம சினிமால பேசணும். ரொம்ப இயல்பான பையன். அவன் மாட்டிக்கிட்டானே வடிவேலு பேர் இருந்தோம். இன்னொன்னு சோதிச்சு பாருங்க, வாழ்க்கையில கடவுள் நம்பிக்கை இருந்தா நீங்க எங்கேயாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உங்களுக்கு யாராவது உதவி பண்ண வந்தாங்கன்னா உங்க இஷ்ட தெய்வத்தின் பேர் அவனுக்கு இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு மாதிரி பிரச்சனை டெல்லியில, சங்கடப்பட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, பணம் போயிடுது, எங்கே எடுத்தாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு போறேன். என் ஃப்ரெண்டு 10ஆம் கிளாஸ் படிச்சு அப்படி அதுக்கு மேலாம் நம்ம பிடிக்கல. அவன் வந்து முதுகை தட்டினான். திரும்பி பார்த்தேன், சுப்பிரமணியன் ஐயர் பையன். வருஷம் எடுத்துட்டானுங்களா? நீ வா, நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் நான் எடுத்துறேன். சுப்பிரமணியன் பேர். நமக்கு கடவுள் பழனின்னா ரொம்ப இஷ்ட தெய்வம். ஒரு தடவை வாழப்பாடி நானும் 26 எம்எல்ஏக்களோட விஞ்சில போனோம். விஞ்சில போனா எவ்வளவு பக்தி ஆயிருது எல்லாத்துக்கும். கம்பி பார்த்தீங்களா? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்குன்னு அங்கேயே பார்க்காங்க. நான் சொன்னேன், எதுக்குல கம்பியை பார்க்க? முருகன் தம்பியை நம்பித்தானே போறேன், என் கம்பியை பார்க்க. அது ஒரு பிரி வேற விட்டுருக்கு. நான் பார்த்தேன், பயப்படுறான்னு தெரிஞ்சுட்டேன். உடனே வாழப்பட்டாரு சொன்னேன், ஐயோ படையாச்சு என்னன்னாரு, 26 தொகுதியிலும் இடைத்தேர்தல் வந்துடும் போல இருக்கேன். திரும்பி வரும்போது அவ்வளவு எம்எல்ஏ நடந்தே வந்துட்டான். அந்த கொரோனரசு ஜெயபாரதி இருக்கான்ல, அந்த பிறகு ஜோசியம் சொல்லி அவன் சொல்லிட்டான், அவனுக்கு வாக்குல வியாழையா சொன்னா நடந்துருவேன். ஒரு வாரம் கழிச்சு அது அண்டே விழுந்துட்டு வாழைப்படைய 2 கேட்டார். வாயை வச்சுட்டு சும்மா எழுதிங்க, அவனோட பெரிய இளவா இருக்கு. நல்ல வேளை அன்னைக்கு அந்த விழல. இல்ல கடவுளை வணங்குறது சொல்ல, அதுல அது வேற வழி இல்லை. நீ நடந்து போனோம், உனக்கு ஆரோக்கியம் இல்லை, அதுல போ. அப்புறம் இன்னொன்னு சடார்னு வேற போயிருத பழனியில. மதுரையில போய் அம்மாவை கும்பிடுறேன். அங்கே இருக்கணி, அங்கே இருக்கணிதான் பேரு. இவங்க மீனாட்சி, அதாவது ஆதிசங்கரர் வந்து சக்தி வழிபாடு பத்தியில அவர் வந்த உடனே அம்மன் பேரு பூரா வடமொழி ஆயிட்டு, சாமி பேர் தமிழதான் இருக்கும். சொக்கரம் தான் சொல்லுவான். திருநெல்வேலி நெல்லையபுரமா அவளை காந்தி மேல்மா, அவன் பேர் வடிவுடை நாயகி, திருநெல்வேலி அம்பாள் பேரு. பர்வதவர்த்தினியுமா மலையரசி, தர்மசம்பர்த்தினியுமா அறமளத்த நாயகி நம்ம தமிழ் பேரு. ஆதிசங்கர் வந்தனால அந்த வடமொழி, ஏன்னா அவரு பெண்ணை வழிபடுகிறவர். வந்துட்டு நம்மகிட்ட மதுரையில போய் நிக்கீங்க, அந்த கோயிலுக்கு உள்ள போற இருட்டா இருந்து உடனே என்ன எனக்கே வளையல் போட்டு விட்டானுல. உள்ள வளையங்கடை இருக்கு மூலஸ்தான பக்கத்துல. தப்புன்னு கையெழுத்தான் 50 வளையல போட்டான். இல்லை எனக்கே போட்டல. போட்டோம்னா நாச்சு இருந்துட்டு போகுது ஒரு 10 நாள், ஒரு 50 ரூபாய் கொடுங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அப்புறம் அங்க போய் உருகி பாடிட்டு இருந்தேன், தேவாரம் பாடினேன். அந்த பட்டர் வந்து என் கழுத்துல ஒரு 500 ரூபா ரோஜா பாலையை போட்டான். ஒரு 100 ரூபா போட்ட உடனே சந்தோஷமாயிட்டு பக்கத்துல ஒருத்தர் என்ன சிரிச்சான், என்ன சிரிக்கான்னு. 500 ரூபா கொடுத்து நான் வாங்கின மாலையை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களான்ட்டான். பூஜை பண்றவன் ஒழுக்கமா இருக்கணும். 30 திருமேனை திண்டுவார் கடியன்கார் சுந்தர். 30 திருமேனா 3 வேளைகளிலும் இறைவனுடைய உடலை தீண்டுகிற உரிமை. அவங்க பிராமணங்க கிடையாது. ஆதிசேகர்கள் நம்மள மூத்தவன் தமிழன், ஐயன் கிடையாது. ஐயர்கள் உள்ள மடப்பள்ளியில சோறு பொங்குவான், விளக்கு போடுவான், விளக்கு எண்ணெய் ஊற்றுவானோட சாமியை தொடர்றது நம்ம தமிழன். குருக்கள்னு சொல்றாங்கல்ல, பிள்ளையார்பட்டில பிச்சைக்குருக்கள் வச்சு வேத பாடத்தால் நடத்துறார். லண்டன் பார்லிமெண்ட்ல போய் பிச்சைக்குருக்கள் பேசிட்டு வந்துட்டார். தெரியுங்களா மணிவண்ணன் ஐயாக்கு உங்களுக்கு? அங்க போய் அவரு வந்து தேவோட ஜமீன்தார்ட்ட வந்து கேட்கிறாரு, பூஜா காரியஸ்தம் பண்ண நான் விரும்பல, எனக்கு ஒரு கிராமன்ஸ் வேலை வாங்கி கொடுங்கன்னு. அப்புறம் அவர் சொல்றாரு, தேவோட ஜமீன்தார் நாராயண செட்டியார், நான் வேண்டான்னு ஒரு பெரிய புகழ் அந்த ஊர்ல, கடவுள் உன் கூட இருக்க போறான் போடான்ட்டார்.
இன்னைக்கு பிச்சைக்கூறுகள்கிட்ட இருக்கிற கார் நம்ம வாங்க முடியாது. வெளிநாட்டுக்கு போறால பையங்க படிச்சவங்க பூரா அங்க கோயில்ல பூஜை பண்றான். அமெரிக்காலே 12 பெருமாள் கோயில் இருக்க. ஒபாமாவே கூட்டு போயிட்டானுங்க. அவர் தலையில வச்சு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு இருக்காரு. ஓபாமா சொல்லியிருக்கான் ஃபைன் சாங். அது என்னது? அவர் திருவடி தானே. இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற ஒரு திருவம்பாவில 1000 விஷயம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பூங்குவளை போதில்ங்கிறான். என்ன கற்பனை! இந்த மலரு காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோயுமா வள்ளுவேன். அது போது. இந்த லேசா விரிஞ்சின்னு வைங்க. விரிஞ்சிடுதுன்னா ஏதாவது வண்டு உள்ள போய் தேன் எடுத்துருமா, அது அசுத்தப்பட்டுருமா. அதை சொல்றான். பொறிவண்டு கண்படுத்த. அது லேசா திறந்த மலர்ல போய் இது தேன் குடிக்கலாம், மயங்கி சாஞ்சிருக்கான். பொறிவண்டு கண்படுத்த. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். இன்னொன்று சொல்வா ஆண்டாள், யாதவலத்தை அறிவென்றும் இல்லாத ஆயர் உலம்பா. இவன் உன்னாலே யாதவர்களுக்கு அறிவில்லை. அப்படி இல்லை. அறிவுன்னா அவன் என்ன சொல்றான்னா சூது இல்லாதவன். இப்ப அறிவுன்னா சூதுன்னு சொல்றாளவா? இப்ப சிலவர் அறிஞங்க அல்ல. வள்ளுவர்கிட்ட போய் நான் ஒருத்தனை கூட்டு போனேன். என் பெரிய அறிஞன் வள்ளுவர் சொன்னார், என்ன படிச்சிருக்கான்னு. எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்கான். இப்ப சிரிச்சாரு. இவனெல்லாம் நான் அறிஞனை ஏத்துக்கிட மாட்டேன். இவனை மாதிரி இன்னொரு உயிர் துன்பப்படும் போது அந்த உயிருக்கு இவன் உதவி செஞ்சானா அவன் மட்டும்தான் அந்த அறிஞன். அவனுக்கு மட்டும்தான் அறிவுக்கு. அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதல் நோய். அவர் என்ன சொல்றாரு வள்ளுவர்? இன்னொரு உயிருக்கு துன்பம் வந்தா எவன் தீக்கிறானோ அவன் மட்டும்தான் அறிவு உள்ளவங்க. தீக்கிறீங்களா? கடவுள்கிட்ட போக வேண்டாம். அதுதான் சொல்றாரு திருமுருகர். நீங்க என்னெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்து அதுதான் கடவுள்கிட்ட போய் சேரும். அப்ப நீ மேல போகும்போது நேர சொர்க்கத்துக்கு. நான் வேற மாதிரி சொல்லுவேன். சொர்க்கத்துக்கு தமிழம்புறம் போயிடலாம். எல்லா தமிழனுக்கும் சொர்க்கத்துல இடம் உண்டு. எப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுமாவா யார்? பாரதி. அதான் வானம்பர நமக்கு புகழ் வந்துட்டான். ஏன்னா உலகத்துல இருக்க மக்கள்லாம் வந்து நம்மகிட்ட எங்களுக்கு ஒரு அறிஞனை தாண்டினாங்கன்னா இவன் என்ன பண்ணா தமிழர்கள் தங்கள்கிட்ட இருக்க தலை சிறந்த அறிஞன் வள்ளுவனை உலகத்துக்கு கொடுத்தாங்களாம். அதனால வான்புகள் வந்துட்டு என்ன சொல்றான் பாரதி, நீ சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு தலைவன் நிறுத்தினாங்க. வாயா, வள்ளுவரை உலகத்துக்கு கொடுத்தாங்களா? நாங்க எதனா அப்படி நீங்க தானா உள்ள போங்க. பாரதி எப்படி கற்பனை பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சியா ஒண்ணுதான் ஏன் கேட்க மாட்டேன். மகிழ்ச்சியா இருங்க. எவ்வளவு இருப்போம் நமக்கு தெரியாது. முன்ன ஒரு கேள்வி கேட்க, நம்ம வந்த வருஷம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். போற வருஷம் யாருக்காவது தெரியுமா? நம்ம உட்பட யாராவது சொல்ல முடியுதா? டேட் ஆஃப் பர்த் கேட்டா சொல்லிடுவான். அதையே குறைச்சின்னு சொல்றான் சில பேர். வயசை குறைக்கிறதுக்கு நான் தெளிவா சொல்வேன். யாராவது கேட்பாங்க 73 வயசாச்சு. பட் யூ ஆர் லுக்கிங் டூ யங்குங்கான் உடனே. அதையும் தமிழ்ல சொல்ல மாட்டேங்கானே. என்னாச்சும் உங்களை பார்த்தா இளமையா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கான். யூ ஆர் லுக்கிங் டூ யங்குங்க. வேணும் பொண்ணால கொடுக்க போறான் போலன்னு தவிர. அழகு என்ன தெரியுமா? உள்ளம் எப்பொழுதெல்லாம் தெளிவு வருகிறதோ முகத்துல. அதனால மோப்பக்குழை மனிச்சம் முகங்களிருந்து நோக்க குழை விருந்துங்க நல்லா வள்ளுவர். ஏழைகளை காப்பாத்துங்கய்யா, இறைவன் உங்களோட இருக்கான். நீங்க செய்யற நல்லது பூரா கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்க்காம இல்லை. கோயில்ல போய் விளக்க திருடி வித்துருக்கானுல. இந்த புத்தூர் நடராஜர் ஒண்ணு லண்டன்ல வித்துட்டானுல. நான் கேட்டேன், எப்படிடா தூக்குனீங்க? என்ன 2 தேவாரம் ஆடினா ஒரு நாள் தூக்கிட்டாங்க. தமிழை வச்சுதான் திருடி இருக்கானுவ. குனித்த புருவமும் குபைச்சவாய் குவன்சிருப்பும் படித்த தலையும் பவளம்பர் நெறியில் பாண்ட நீரும் எடுத்தமிழ் எடுத்தவர் பாதமும் காணப்பட்டால் மனித பிறகு வேண்டுவதே இந்த மாநிலத்தை பாடினோம். ஒரு நாள் தூக்கிட்டோம். 80 லட்சம் ரூபாய். நடராஜர் என்ன பண்ணாரு? அவர் லண்டன் வந்த விஷயம் தெரியல. ஓதுவார் பாட வரலன்னு எதிர்பார்த்துருக்காரு. அவன் ஜேம்ஸ் தான் வாங்கினவன். அவன் ஜோரா பிராந்திய விட்டு சேஸ் நடராஜர். நடராஜருக்கு வருத்தம் வந்துட்டு எங்க நாட்டு அந்த மாதிரிலாம் நைவேத்தியமே வைக்க மாட்டேங்கான இவன் வச்சிருக்காங்க. அப்புறம் தான் இந்திரா காந்தி இன்டர்போல்ல சொல்லி அவர் நடராஜரை காப்பாற்றி தமிழ்நாட்டுக்கு அனுப்பும்போது அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. நடராஜர் வந்தோடனே முதல்ல நடராஜர் போய் பார்க்கறதுக்கு சிவஞான கிராமணிய மாப்பூச்சி அனுப்பிச்சது. நல்லவர் போய் பார்த்தோம்னா அவர் பயப்பட. திரும்ப எவனா திருட மாட்டேன்னு அவர் பயந்துடும்ல. ஐயோ இவ்வளவு சிலையை திருடி வச்சிருக்கான். அவனை பத்திரிகைதாரமெல்லாம் தொழில் அதிபருங்கானே. இந்த நாடு வழங்குமா? என்ன மணிவண்ணன் சார், நான் கேட்க நான் அப்படித்தான் என்னதான் சொல்லிடுவேன். என்னால் சொல்லாம இருக்க முடியாது. தொழில் அதிபர் தீனதயாளங்க எல்லாம் அவன் பூரா களவாணி பேர்.
எங்க திருநெல்வேலியில சாராயம் வித்தவங்க தொழில் பண்ணி போட்டுக்கிட்டான். நான் என்ன பண்ணேன், நம்மளே அவனை போலீஸ்ல இருந்து ஜாமீன் எடுக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கோம். அவன் தொழில் வேணுங்கிறான். அப்ப நம்ம என்ன தொழில் பண்ண? ரொம்ப மகிழ்ச்சியா இந்த பாரி தானே அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தான். அவன் தானே முல்லைக்கு தேர்ந்தான். அது அதிகமான முல்லைக்கு தேர்ந்தவன் பாரிதவன். ஏன் முல்லைக்கு தேர்ந்தான்? நீ தமிழ் தானே செஞ்சவி. உட்கார் எதுக்கு? அடிசை காவியம் 1000 கற்கனும் ஆழ்ந்திருக்கும் கவிவுளம் காண்கிறமாம் பாரி. நான் சொன்னேன், அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாருக்குமே 10-12 பெண்கள் சகவாசம் இருந்திருக்கு. பாரிக்கு ஏதோ ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. அவன் வீட்டுக்கு போயிருக்கான். இவன் போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கிளம்புறான். கிளம்பும்போது அந்த பெண்ணு விட மாட்டேன் கட்டி தெளிவிக்கிட்டு. அப்ப பாருங்க, நம்ம பாணர்கள் இருக்கான்ல, இரவலர்கள் தானே மன்னட்ட போய் காசு கேட்க போறவன். அந்த பாணர்கள் நேர்மையா இருந்திருக்கான். அங்க போய் மன்னட்ட கேட்கிறான், மன்ன ஏதோ எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம், உங்க வீட்டுக்காரி தேடிட்டு இருக்கா, உடனே அங்க போறான் பாண. பாரி வெளியே வர்றான். அந்த பெண்ணு தழுவிட்டு விட மாட்டேக்கா. போனீங்கன்னா நீங்க எப்போ வருவீங்கன்னே தெரியாதுன்னு இந்த கையை எடுத்து விடுறான், இந்த கை எடுத்தா இந்த கை. வெளியே வர்றான். தேரை சுத்தி முல்லைக்கொடி படர்ந்திருக்கு. அப்ப பாரி நினைக்கிறான், அவளை மாதிரித்தான இந்த முல்லைக்கொடியும் இதுவும் என் தேரை தழுவி இருக்கு. இதை பிரிப்பது அவளை பிரிச்சுட்டு வந்த பாவத்துக்கு ஆளாம விட்டு போயிட்டோம். ஆசார ஞான சம்பந்தம் சொன்னாரு, நாங்க எல்லாம் பழசே சொல்லிட்டு இருந்தோம்டா குட்டி, நீ தாண்டா உண்மை சொல்ற. புதுசா பாரு என்ன அது. நம்ம மன்னர் ஒன்றும் நல்லவன் இல்லை. எந்த மன்னரும், எல்லா மன்னரும் 7-8 வீட்டோட தான் இருந்திருக்கான். எங்க தாத்தாலாம் அந்த காலத்திலே 6 ஊர்லயே ஆள் வச்சிருக்காரு. மாட்டு வண்டி இருக்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னா, காரெல்லாம் தான் இவர் என்ன பண்ணிருப்பாரு அந்த சண்டால உழைக்காது. அதனாலதானே பாரதி சொல்றான், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கு ஒரு பெண்ணை கற்பழிந்திராதோ, நான் வார்த்தை என்போ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திராதோ வேணும் ஒரு ஆண்மகனின். பாரதி சொல்றான், ஒரு ஊர்ல ஒரு பெண் கற்பிழந்துட்டான்னா ஒரு ஆண் கற்பிழந்திருக்காங்க. இல்லாம எப்படி கற்பிழந்திருக்க முடியும்? கேட்க விட மாட்டேக்காங்க. இன்னொன்னுயா, நம்ம நாட்டுல பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை அம்மா தாயின்னு தான் சொல்லணும் தெரியுமா? வெளிநாட்டுலலாம் கேர்ள் சைல்டுமா. கேர்ள் நல்ல பிள்ளைகள்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணுது. நம்ம பிள்ளைலாம் இந்த சுடிதார்லாம் குறை சொல்லாதீங்க. தமிழன் உடை இல்லைங்க, அதான் நல்ல உடை. அது ஓடிப்போதால பஸ்ல ஏற முடியும், படிக்க போனா ஓட முடியாது, ஈஸியா இருக்கு. சேலை கிட்டா தடிக்கு குப்புற விடணும். நானே வேட்டி கட்டி என்ன பாடு பண்ணது எனக்கு தான் தெரியும். மாசத்துக்கு 10 வேட்டி கிழிஞ்சிருது, காலு ஷூல மாட்டிக்கிறது கிழிஞ்சிருது. இந்த டிரைவர் போய் சொன்னா, அவன் நல்ல பையன், அன்பான பையன். சில நேரம் உண்மை சொல்லணும்ல. எப்ப பார்த்தாலும் வேட்டியை மிதிச்சாருன்னா என்ன பண்ணாங்க? வயசாகிட்டு இருந்து தடுமாறுது, நான் என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னும் நான் உரமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல கார்ல, என்ன தைரியம்? ஏண்ட ஒருத்தன் கேட்டான், கார்ல நீங்களும் டிரைவரும் தனியா வரீங்களா? இல்லை, எங்க அம்மாவும் என் கூட வருவாங்க. அவன் அம்மா நான் வேற எவ்வளவு தடுச்சிருக்கூடாது, அந்த வரை பயமா இருக்க தமிழ்நாட்டுல அம்மானு சொல்ல முடியலையே. அப்படிதான் சொன்னாங்க, காந்தி மேன்மாயன் கூட வந்துருவா, என்ன விட மாட்டான். நம்புங்க ஐயா, இறைவன் ஒருவன் தான் உண்மை, நம்மலாம் சைவர். அவன் நமக்கு முன்னால் நம்பரா வந்தா தான் நமக்கு மரியாதை இல்லையா? நான் படிச்ச படிப்பு நான் எங்கேயா பியூனா தானே இருக்க முடியும். எங்க மாமா பண்ண எங்க அம்மா போய் கேட்டு அந்த பிள்ளை சொல்லிட்டு, அவன் ஜோதியம் பாப்பா, அவர்லாம் எங்கேயாவது டிரைவரா இருப்பார், அவரை கட்டிக்கிட முடியாதுட்டான். அப்புறம் எங்க அத்தை மண்டை கேட்டா, எங்க அத்தை என்ன பண்ணிட்டா, அந்த பையன் என்ன படிச்சிருக்கான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான். அது ஒரே மாசத்துல அவன் கனவு இறந்துட்டான். அந்த பிள்ளை வந்து நிற்கி. அது எங்கேயோ நான் ஒரு மேடையில இருந்து இறங்கி வரேன், வந்து எத்தான் அப்படிங்குது, தூக்கி வேறிப்படுது. இல்லை நீ மீனாட்சி தானே? ஆமத்தான். எங்க இருக்க? பையனோட மெட்ராஸ்ல இருக்கேன். என்ன அழுது. நான் என்ன பண்ணேன், கூட்டமா இருக்க அழாதா, நீ வா அங்க வா, ரூமுக்கு வான்னு கூட்டு போறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணி தான் நிம்மதியா இருந்திருப்பேன். இல்லடி, எனக்கு வேற ஒரு பொண்டாட்டி பிறந்திருக்கா, நீ எப்படி என்ன கட்டியிருக்க முடியும்? விதி அது. என் கல்யாணம்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியாது மணிவண்ணன். ஏன்னா எங்க தெரியல ஒரு பிராமண பிள்ளை என்ன லவ் பண்ணிட்டு. ஆனா அந்த காலத்தை அது லவ் பண்ணா அது எவ்வளவு பெரிய முட்டாள்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு அழகா இருப்போம்னு நமக்கே தெரியும். கண்ணாடியிலாம் பார்த்தோம்னா அதுன்னா ஊர்லயே அழகு. இந்த கண்ணம்லாம் இப்ப சிவப்பு தடவுதாங்கல்ல பொம்பளைய, அது அவளுக்கு பிறப்புலே இருக்கும். எங்க அம்மா பேரு முத்தலட்சுமி. நான் பள்ளியோட பின்னாலே வரும், ஐ லவ் யூ, எடி கொண்டு வேண்டும் ஓடுவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்லுது, கோயில சிலையெல்லாம் கருப்பா தானடா இருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. எங்க அப்பா பாதி, எங்க அப்பா ரொம்ப அன்பான. நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளுன்னா எங்க அப்பா தான் காரணம். சந்தோஷமா இருப்பாங்க.
ஒரு வெண்பா சொல்லுவாங்க, நான் உடனே திருப்பி சொல்லணும். வெண்பா ஒரு காலில் கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பெரும்படையாய் பெற்றாள் எட்டமற்றன்னு ஔவையார் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வெண்பா சொன்னா நான் திருப்பி சொல்லிடுவேன். சொல்லினா விட்டுருப்பாங்க, அடுத்த வெண்பாக்கு போகும். அவங்க வச்சிருக்க நூலகங்களும் என்னால முடியாது. கருணாசாமியும் ஆபரணம் மனிதர் புத்தகம் வச்சிருக்காங்க. இசை மேதைகள் பல பேர் என்ற 50 லட்சம் தாராங்க புஸ்தகம். எங்க அப்பா புஸ்தகம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கப்பா. பெரிய அறிஞர்லாம் வந்தா இங்கேயே குறிப்பிடு. அதனாலதான் பெர்னாட் ஷா என்ன பண்ணுவானா, அவன் வாங்கின புஸ்தகத்துல முதல்ல என்ன எழுதுவானா, இந்த புஸ்தகம் பெர்னாட் ஷாவிடம் திருடப்பட்டதுன்னு எழுதி வச்சிருவான். வாங்கிட்டு போனவே கொண்டு வந்துடுவான்ல, அவன் எவ்வளவு அறிவாளி. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னையா, பெர்னாட் ஷா மகாத்மா காந்தி பத்தி ஒரு செய்தி சொன்னான். உங்களுக்கு யாருக்கும் தெரியும். சொன்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், நான் நம்பவே இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனா மகாத்மா காந்தியை பார்த்த அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்திருப்பான் நான் நம்புறப்போ. இந்த காந்தியை பார்த்த அப்புறம் எனக்கு நம்பிக்கை. காந்தியை சுட்டோம்ல. நம்மகிட்ட ஒரு பேர் சொல்றாங்க, என்னாச்சு நீங்களாம் காந்தி மாதிரி எப்பமா வாய்ப்பு இருந்தா அவனை சுட்டு கொல்ல முடிஞ்சுதா? குத்திட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், குடறியால் ஒரு புறத்தை பிளக்க வேண்டும், ரத்த பலத்தை அடியடியால் ரணம் உண்டாக்க 4 புறமும் பலர் உதித்த நிலையை திட்ட அத்தனையும் நான் பொறுத்த அஹிம்சை காப்பேன். இன்னும் உயிரோடு தானே இருக்காங்க. காமராஜ் இறந்து போயிட்டாரா? நான் இறந்து போக மாட்டேன். அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா இறைவனை முழுமையாக, கடவுள் இல்லைன்னு சொல்ற தலைவன் பொண்டாட்டி கூட கோயிலுக்கு போய் லட்சார்ச்சனை பண்ணால பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போறா, இன்னும் கடவுள் இல்லைங்க. அவ யாருக்குதான் போறா, அவ இன்னும் பேர்ல தான் அர்ச்சனையே வைத்தாங்க. அது உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லலாமா, பொம்பளைகிட்ட கோயிலுக்கு போனா சாமி பேருக்கு அர்ச்சனை வைங்க. உங்க குடும்பத்தாளுக்கெல்லாம் அது சிலவர் 5 ரூபா கொடுத்துட்டு 32 நட்சத்திரம் சொல்றான். பட்டர் என்னத்துக்கு ஆவான் 32 ஸ்டார்ஸுங்க. அவன் இங்கிலீஷ்ல அவன் கொடுப்ப பாருங்க 32 ஸ்டார்ஸ். எல்லாம் கடவுள். எங்க அப்பா சொன்னாங்க கடவுள் பேருக்கு போய் அவன் மகிழ்ச்சியோட நம்மளோட மகிழ்ச்சியாவும் இருக்கும். எத்தனை பேர் சொன்னாங்க விசாங்க பூசாங்க. சில நட்சத்திரங்களும் சில உடன்பாடு இருக்கு. எந்த எண்ணோட பிறக்கானோ அதை வச்சுக்கோ. நான் 9ஆம் நம்பர். எனக்கு உலகம் புறம் புகழ் இருக்கும், உள்வீட்டுக்குள்ள இருக்காதுப்பாங்க எங்க அப்பா. தைப்பூசம் வள்ளலார் இறந்த அன்னைக்கு நான் பிறந்தேன். ஜோதியில கலந்தார்ல அன்னைக்கு. அதான் நான் இங்க மேடையில் சொல்லுவேன், ஒரே நாள்ல 2 சோகம் நடந்தது. ஒன்று வள்ளலார் இருந்தார், அப்ப நான் பிறந்தேன். வள்ளலார் இறந்த நாள்ல பிறந்தானா எனக்கு இவ்வளவு அறிவு. வள்ளலார் போயிட்டாரா? வள்ளலாருடைய பாடல்களை வச்சுத்தானே வேதாத்திரி மகிழ்ச்சியே வந்தாரு. அவர் சொல்லி கொடுக்குறான், வள்ளலார் பாடலை வச்சான் அந்த மூலையர். அவர்த்தையும் நான் சண்டை போட்டேன். அதான் என் கண் எனக்கு தலையெழுத்தது. நான் என்ன பண்ண, கடவுள் அப்படி வச்சிருக்காரு. அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டார் வேதாத்திரி மகிழ்ச்சி. என்னை கூட்டு போய் அவரை பேச விட்டாரு. நான் சொன்னேன், சாமி ஏன் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டேன்? இல்லை குழந்தை இல்லை. உனக்கு ஏன் குழந்தை இல்லை? இத்தனை லட்சம் பேர் உன்னை நம்பி உன்னை கும்பிடுறாங்களா? இத்தனை குழந்தைகள் போதாதா உனக்கு? ஆசிரியர் தொழில் பார்க்கவங்களை பார்த்து என்ன பெருமைப்படுறேன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தர் குழந்தைகள் இருந்தானே அங்கே அந்த கருத்தறுத்தல் மையங்க காசுக்கு போறான், ராமேஸ்வரம் போறான். வருஷந்தோறும் உங்கள்கிட்ட கடவுள் 1000 பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்கல்ல. அப்புறம் 1000 பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தாயா இருக்கணும், தந்தையா இருக்கணும்லாயா? சிட்ஃபண்ட் நடத்துறாங்க. வாத்தியார் போறான், பள்ளிக்கூடத்தில் படிக்க பயில விட்டு பீடி வாங்கிட்டு வர சொல்லி சிகரெட் வாங்க சொல்ல டீ எல்லாம் செய்யலாமா? எனக்கு ஒரு சமஸ்கிருத வாத்தியார் ஒரு ஐயர் இருந்தார். அவர் ஒரு தடவை கேட்டார், ஆற்றுக்கு பரவாயில்லடா கண்ணா. ஆமா, 2 பக்கம் உடல் ஊனமுட்டு பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுச்சுன்னாரு, கடவுள் எனக்கு கையும் காலோடு படைத்திருக்கிறானே, கடவுளுக்கு நன்றி சொன்னேன்னாரு. நீ பெரிய ஆளா வருவிடான்னாரு. அப்ப நான் ஒரு பெரிய சபையில பேசிருக்கேன். சார் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு தெரியாது. எனக்கு வந்தோடனே பார்த்தோன்னே காலில் விழுந்து விட்டேன். நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட குழந்தை, என்ன கும்பிடுறேன்னா, நான் குழந்தைன்னு இப்ப கூப்பிட்டீங்கல்ல, நான் இன்னும் அப்படித்தான் இருக்கேன் சாமி, நான் பெரிய ஆள்லாம் ஆகல. அவருக்கு சந்தோஷம். அப்துல் கலாம் யாரோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொன்னாரு, எங்க வாத்தியார் ராதாகிருஷ்ணன் நினைக்கங்க அல்ல ஜனாதிபதி படம். இந்த புலவர்லாம் நம்மளை பார்த்தா என்னமா வருத்தப்படுறாங்களா? டெக்சாஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும்னு எழுதி கேட்டாங்க, வேண்டான்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் டாக்டர் வாங்கியிருக்கானே. அப்புறம் நான் என்ன வெளிநாட்டில் வாங்கிட்டேன்லாம் சந்தேகப்பட்டுருவானுவா? யூ கேன் பிலீவ் இட். அங்க தற்கால தமிழறிஞர்கள் தலை சிறந்தவர்கள் யாருன்னு ஒரு போட்டி வச்சிருக்கான். கும்பகோணத்து பிராமண பிள்ளை ஒண்ணு என்னை பத்தி மட்டும் பேசி 4 ஆண்டால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு, டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில டெய்லி இந்த தமிழுக்குன்னு பலக வச்சிருப்பாங்கல்ல,
அதுல என்னுடைய கவிதைகளை தான் எழுதி போனோம்னா எங்க சித்தப்பா பையன் ஒரு பேர் பார்த்தாங்கன்னு அவனுக்கு சந்தோஷம். எல்லாம் உன் கவிதை தான் எழுதி போடுறாங்க, மகிழ்ச்சியா. ஒரு கவிதை எழுதினேன், சிலுவையில் இயேசு ரத்தம் வழிய போப்பாண்டவரோ புல்லட் ப்ரூஃப் இல்லை. என்ன மணி அங்க ஒரு அமெரிக்க பேராசிரியர் தமிழ் குடிச்ச அந்த பிள்ளைகிட்ட, இவ்வளவு பெரிய அறிஞர் அவங்க தமிழ்நாட்டில் எப்படி வச்சிருக்காங்கன்னு. நாங்க அறிஞர்கள் எல்லாம் உடனே முடிச்சிருவோம், வச்சிருக்க மாட்டோம். அவங்க எல்லாம் இருந்தா எங்களுக்கு ஆபத்தை ரொம்ப புத்தி சொல்லுவாங்களோ. நாலடியார் ஒண்ணு போதுமையா. நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நம்ம சமயத்தை விட சமண சமயம் தான் தமிழுக்கு தொண்டு செய்யுது. சமண சமயம்லாம் திருவள்ளுவர் சமண, நாலடியார் சமணம் தந்தது, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் எல்லாம் தமிழ அவங்க சமணம் தந்தது தானே. எங்க சைவ மடத்துறைக்கெல்லாம் சைவம் தந்ததுமா. நான் சென்னை போறேன், சாமி கணக்கு சண்டை வந்து தர்மபுராஜன் நான் போனாலே மடத்துல இருந்து இல்லைன்றுவேன். அவன் ஏதாவது சண்டை போடுவான். தங்க புஷ்பம் சாப்பிட்டே இருக்கு சாமி, சித்தனப்பாவ மண்ணுக்கு தடையா போவோம் இந்த உடம்பு. மரணம் இருக்கிறது என்கிற இணையோடு வாழுங்கள், நேர்மையாக இருக்கு. பயம் வேணும். இந்த அடுத்தவன் செத்தால நம்ம எல்லாம் போய் அழுறது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு இல்ல, நம்மளும் செத்துருவோம்னு பயத்துல.